வடக்கு தெரு மைதிலி நிதர்சனா, தோழர் நிதர்சனாவுடைய பொண்ணு, அட்டை படைத்து வந்திருக்கிற ராமமூர்த்தியினுடைய சகோதரி. இதில் என்னன்னா, கர்ப்பமாக இருக்கிற ஒரு ஒரு ஆமாம், குணசுந்தரியுடைய அண்ணி, ஃபேமிலி ட்ரீ. ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு ஒரு இளம்பெண் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கும் போது சின்ன பொண்ணு ஓடி வர்றா, அத்தைன்னு கூப்பிட்றா. இல்லை, தன்னை யாரும் இது வரைக்கும் அத்தைனே கூப்பிடல, இந்த பொண்ணு யாருன்னு அத்தைன்னு கூப்பிடல, சந்தோஷமாயிருது. வாயத்தரங்கன்னு சொல்லி ஒரு அரிசி மிட்டாய், அது ஒரு மிட்டாயை வாயில கொண்டு போகிறாங்க. தினை மாவு. இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம அத்தைன்னு ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு சிறுமி வந்து நமக்கு இவ்வளோ அன்பு காட்டிட்டு போகிறாளேன்னு நினைக்கிறாங்க. திருப்பி அவங்க வந்து கடை தெருவுக்கெல்லாம் போகும்போது அந்த திரும்பி எங்கேயாவது தென்பட மாட்டாளான்னு இவங்களுக்கு வந்து இயல்பாகவே தேட தொடங்குது. ஒரு குடியிருப்பு பகுதியை தாண்டும் போது பார்த்தா அந்த பொண்ணு இன்னொரு கர்ப்பிணி பெண்ணோடு, அந்த பொண்ணு அழகா ஒரு வார்த்தை கேட்பான், உங்க வயிற்றுலையும் ஒரு தம்பி பாப்பா இருக்கான்னு கேட்பான். இல்லை, இந்த உங்க வயிற்றுலையும்னு இருக்குதுல்ல, அதுல ரொம்ப நுட்பமானது என்ன, அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வயிற்றுல ஒரு தம்பி பாப்பா இருக்கு. அப்போ தம்பி பாப்பா யார் வயிற்றுல எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தாமான அந்த குழந்தை நினைச்சுக்கிறா. அதுல ரொம்ப அழகா இருக்காது. அப்போ போகும்போது பார்க்குறா, அம்மாவோடு அந்த குழந்தை வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன், வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுது. அன்பை தட்ட முடியாமல் இவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க போகும்போது மணக்குது. சாப்பாடு எடுத்து வைக்க போகும்போது இவங்க சொல்கிறாங்க, வேண்டாம் எனக்கு நேரம் ஆச்சு, வீட்டுக்கு கொடுத்துருங்க, நான் வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன். மடிக்கும் போதே அது வந்து மனமாக இருந்து அப்படின்னு வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது சொல்கிறாங்க, மாமியார் நில்லடி, எங்கே போயிட்டு வர்றேன். இல்லை, நான் வந்து வரும்போது ஒரு குழந்தை அவங்க அம்மா வீட்டுக்கு போனேன், கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு, வாங்கிட்டு வந்தேன். ஏண்டி எங்கே போய் நீ மாட்டுக்கறியை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய எந்த களம் அப்படிங்கிறது அவங்க சொல்லவே இல்லை. அந்த ஒரு வார்த்தையில தான் அந்த 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 பிரிவு வந்து ரொம்ப அழகாக மறைச்சி வச்சுட்டே வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க. இப்போ இல்லை, என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க, வேண்டாம், யார் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாலும் போயிருவியா நீ, ஏன் இப்படி அடங்காம தெரியுற அப்படின்னு புருஷனை கூப்பிட்டு புருஷனும் வந்து திட்டுவான். அதை தூக்கி வீசிட்டு நீ குளிச்சுட்டு உள்ளவா, புருஷன் திட்டும் போது வயிற்றுக்குள்ள காய்ச்சிட்டு அதை பாவம் நமக்கு வேண்டாம், தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுவான்னு தண்ணீரை இறைத்து கொண்டு வந்து தலையில் ஊற்ற வருவாங்க. இவளுக்கு வந்து நடுங்கும், அத்தை வேண்டாம், வேணும்னா நான் வெந்நீர் வச்சு தந்து ஊற்றுக்கிறேன். ஓ, நீ அங்கே போய் வாங்கிட்டு வந்ததுக்கு வெந்நீர் வச்சு வேற குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு தண்ணி ஊற்றி அதை கூப்பிட்டு போவாங்க. இந்த எனக்கும் அந்த சிறுமிக்குமான உறவு என்பது உங்களை போன்ற சாதாரண சாதி வரை பிடித்தவர்களால் எல்லளவும் புரிந்து கொள்ள முடியாது. இரக்கமற்று நீங்கள் செய்யும் இந்த செயலால் அன்பெனும் மாபெரும் சக்தியை ஒருபோதும் அளிக்க முடியாது அப்படிங்கிற நினைப்போட அந்த குளிர்ந்த நீரை துவட்டி கொண்டு வீட்டில் போனான் இருக்கு. இந்த கதையின் மூலமாக சமூகத்திற்கு அவர்கள் சொல்ல வர வேண்டிய செய்தி வந்து இதுதான், இந்த அன்பெனும் மாபெரும் சக்தியை அழித்து விட முடியாது. நாங்கள் நன்றி தோழர், வாழ்த்துக்கள். இதுதான் ஒரு ஒரு எவ்வளவு நடந்தாலும் அதற்கு பிறகு நேர்மறையான எண்ணத்தை தர வேண்டும் எழுத்தாளர்கள், அதைத்தான் மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கரீம் தோழரும் சம்சதினும் இந்த பதியும் அமைப்பும் சொல்வது. நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், கதை விவாதங்களில் திரைப்படங்கள் உட்காந்துருக்கும் போது, இப்போ ஒரு படம் பார்த்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன், மங்காத்தா. அதில் பார்த்தீங்கன்னா கொள்ளையடித்த காசு அவங்களே வச்சுக்கலான்னு முடியும். நாங்கள் சொல்றது என்னன்னா, திரைப்படங்களில் மட்டும்தான் இன்னும் நீதி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திரைப்படங்களின் முடிவில் மட்டும்தான் தவறு செய்தவன் தண்டிக்கப்படுகிறான். அதுலையாவது இருக்கட்டும், அதையும் மாத்திராதீங்க தம்பிகளான்னு நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம். அதுபோல எதில் இருக்கிறதோ இல்லையோ, இது போன்ற கதைகள் அந்த அன்பையும் அதனுடைய நேர்மறையான எண்ணத்தையும் வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தோழர் மைதிலி தோழர் சொல்லியிருக்கிற செய்தி. அவருக்கும் வாழ்த்துக்கள்.